சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பென்ஷன் திட்டத்தில் முக்கிய அப்டேட். ரெடியாகும் பாக்கி தொகை, அரசு முக்கிய முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது EPS 95 திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பாக்கிகளை விடுவிக்க ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. இந்த பாக்கிகளை பல கட்டங்களாக விடுவிப்பதற்கான பணியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. அதன்படி EPS 95 ஓய்வூதிய பாக்கிகளை படிப்படியாக விடுவிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளது. இந்த பணத்தை அதன் புதிய ஓய்வூதிய கட்டண முறை, அதாவது CPPS மூலம் மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இது மாதாந்திர ஓய்வூதிய கணக்கீடுகளை தானியக்கமாக்குவதன் மூலம் பாக்கிகளை செலுத்துவதை எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. EPS 95 ஓய்வூதியதாரர்கள், குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற்றவர்கள், சமீபத்திய உச்ச நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பங்களிப்பு விதிகளின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவர். இருப்பினும் இதற்கு EPS 95 கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார், KYC மற்றும் UIN விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். அதன்படி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதிய டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் ஓய்வூதிய விநியோகத்தை துரிதப்படுத்தியுள்ளன. UIN உருவாக்குவதற்கும் சரிபார்ப்பதற்கும் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பம், அதாவது FAT அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உறுப்பினர் போர்ட்டல் மூலம் ஆதார் PF நம்பர் இணைப்பும் மிகவும் எளிதாகியுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த டிஜிட்டல் நடவடிக்கைகள் எதிர்கால ஓய்வூதிய அப்டேட்களை சீரமைக்கவும் மாதாந்திர பரிவர்த்தனைகளில் தாமதங்களை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன. அதன்படி EPS 95 ஓய்வூதியதாரர்கள் இந்த புதிய அமைப்பின் கீழ் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் போர்ட்டல் மூலம் தங்கள் PPO நிலை மற்றும் கட்டண விவரங்களை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி ஓய்வூதிய பாக்கிகள் சீராக வரவு வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஆதார், வங்கி கணக்கு, மொபைல் எண் மற்றும் KYC தகவல்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாக்கிகள் அல்லது திருத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்களின் உள்ளூர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதன்படி புதிய முறையின் கீழ் மாதாந்திர பேமெண்ட் விவரங்கள், 2025 ஜூலை நிலுவைத் தொகைகள் மற்றும் வழக்கமான ஓய்வூதிய தொகைகள் உட்பட சுமார் ரூபாய் 2819 கோடி வழங்கப்பட்டது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிட்டத்தட்ட 3050 கோடி வெளியிடப்பட்டது. மேலும் 2025 செப்டம்பர் மாதத்தில் நிலுவைத் தொகைகள் சுமார் ரூபாய் 4010 கோடியாக உயர்ந்தது. இது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடித்து வைப்பதை குறிக்கிறது. இந்நிலையில் அதிகரித்து வரும் தொகைகள், திருத்தப்பட்ட சலுகைகள் மற்றும் நிலுவைத் தொகைகள் மாதந்தோறும் செயல்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையிலான ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கையை காட்டுகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.